இங்க பாருங்க, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அடையாளம், நாங்க ஹலாலானத தய்யிபாத்த சாப்பிடுறது மனிதனுடைய சிறப்புக்கு ஒரு அடையாளம் என்று சொல்றாங்க. இது ஈமானோடையும் சம்பந்தப்படுகிறது, இபாதத்தோடையும் சம்பந்தப்படுகிறது, குடும்ப வாழ்க்கையோடையும் சம்பந்தப்படுகிறது, சமூக வாழ்வோடையும் சம்பந்தப்படுகிறது. ஹலாலான சாப்பாடு, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உடுப்பு, ஹலாலான இடம், ஹலாலான வீடு, ஹலாலான வாகனம், ஹலாலான தொழில், ஹலாலான உத்தியோகம், ஹலாலான விவசாயம் மனிதன் கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. ஹலால் என்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆக சிறந்த மனிதர்கள் நபிமார்களை விட உயர்ந்தவங்க தான் ரசூல்மார்கள், தூதுவர்கள் அல்ல. அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் தான் ஹலால சாப்பிடணும். ஹலாலான உணவுக்கு ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது, ஈமானோட தொடர்பு இருக்குது, சாலிஹான அமலோட தொடர்பு இருக்குது, நல்ல கல்வி துப்பர வாகனத்துக்குள்ள தொடர்பு இருக்குது, நல்ல சிந்தனைகள் பிறக்கிறதுக்குரிய தொடர்பு இருக்குது. யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. தூதுவர்களே, ரசூல்மார்களே, ஹலாலில் இருந்து சாப்பிடுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க. ஹலால சாப்பிட்டுட்டு சாலிஹான அமல் செய்ய சொல்றாங்க. இதே ஆர்டர் இந்த உம்மத்திற்கு எங்களுக்கும் இருக்கு. ரசூல்மார்கள் மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் இந்த ஆர்டர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொன்னவர்களே, நாங்க தந்த ரிஸ்கில ஹலால சாப்பிடுங்க. குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தருகிற ரிஸ்கில ஹலாலில் இருந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்க. எல்லா இபாதத்தும் நன்றி. வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்க அல்லாஹ்வை வணங்குகிறார்களாக இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடவுங்க என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஹலாலானது என்பது தய்யிபாத் என்பதை விட்டதனால நிறைய கஷ்டங்களை விழுந்துட்டோம். பல பேருக்கு ஹலால விட்டுட்டோம் என்று தெரியாம இருக்கு. பல பேர் தெரியாம ரகசியமாக கேம கொடுத்து கொண்டு போறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் உலகத்துல கண்ணியமா வாழ்றோம் என்று, பெருசா வாழ்றோம் என்று, தாம்பீகமாக வாழ்றோம் என்று, ஆடம்பரமாக வாழ்றோம் என்று, மரியாதையாக வாழ்றோம் என்று, உள்ளார கரைய நடக்கிற மாதிரி அல்லாத புடி அவங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்க கூடாது. சில மக்கள் இருக்கிறாங்க, ஹலால பத்தி பேசினா அவங்களுக்கு யாரு வருகிறது? கோழி தான், மாமிசம் தான் யாரு வருது. அவங்க ஹலால் பார்க்கிற சாப்பாட்டில் ஹலால் லேபல் ஈக்கான். சாக்லேட்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, கோழியில ஹலால் அடிச்சிருக்கிறா, மீன்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, தண்ணி போட்டல்ல ஹலால் அடிச்சிருக்கிறா, சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த சாமான்கள் ஹலால் அடிச்சிருக்கிறா, பீஸால ஹலால் அடிச்சிருக்கிறா. ஹலால் பார்க்கிற சாமான் பொருள்கள் ஹலால் பார்க்கணும். இரண்டாவது, முதலாவது ஹலால் பார்க்கணும் கடைக்கு போக முந்தி எங்க பார்க்கணும்? பொக்கெட்ல இருக்கிற காட்சி ஹலாலா. அது பிறகுதான் கடையில் போயிட்டு கோழி வாங்க, அதுக்கு பின்னாடி சாக்லேட் வாங்க. சேப்பில் இருக்கிற காட்சி ஹலாலா, இழுக்க போட கார்ல இருக்கிற காட்சி ஹலாலா, அல்லாஹ் சந்தோஷப்படுற வழியில உழைச்சதா, அல்லாவோட திருப்தி என்ற ரூபாய் கிடைக்குதா, அல்லாவோட அனுமதி ஷரியத்தின் அனுமதி என்ற காட்சி கிடைக்குதா? இதே முதலாவது பார்க்கும். ஹராமான பணத்தால ஜம்சம வாங்கி குடிச்சாலும் ஜம்சமும் ஹராமாயிடும்.